கொண்டக்கடலை ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் கொண்டக்கடலை நைட்டே தண்ணியில் ஊற போட்டு குக்கரில் கொஞ்சமாக உப்பு போட்டு 4 விசில் குக் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள் எப்படி நல்லா குக் ஆகிருக்குன்னு. கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், பாருங்கள் மசால் பொடி எல்லாம் நல்லா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொண்டக்கடலை ஆட் பண்ணாமல் இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை நல்லா பிரட்டி விட்டுடலாம். கொண்டக்கடலை பாருங்கள் நல்லா மசாலெலாம் பிடிச்சி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொண்டக்கடலையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 5-6 புதினா இலைகளை ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், இது கூட கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கட் பண்ண மாங்காய் சேர்த்தும் போது நல்ல ஒரு புளிப்பு சுவையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புதினாலாம் சேர்த்துருக்கேங்க, சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஈவினிங்க்கு இது போல் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள் கொண்டக்கடலை ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.